அன்னைக்கு சமையலுக்கு தோட்டத்துலேருந்து தான் காய்கறி பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அமுதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும். தோட்டத்தில் கேட்குற அந்த கிளி பறவை எல்லாத்தோட அந்த கிச்சு கிச்சின்ற சத்தம், எங்கே பார்த்தாலும் அந்த பச்சையாக இருக்க அந்த நிறம், இது எல்லாமே மனசுக்கும் கண்ணுக்கும் ரொம்பவே நிறைவாக இருக்கும். காலமும் உறவுகளும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சின்ன சின்ன விஷயங்களில் இயற்கை ரொம்ப அழகாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துரும். இருக்க காய்கறியிலேயே ரொம்ப கண்டிப்பான காய்னா அது வெண்டிக்காய் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மஞ்சள் நிறத்தில் பூத்திருக்க வெண்டிக்காய் செடி ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு காய் கொடுக்கும். எல்லா காயுமே நல்ல நேராக சூரியனை பார்த்து நிமிர்ந்துருக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக காயை பறிச்சே ஆகணும். அப்புறம் பறிச்சுக்கலான்னு ஒரு 3 நாள் விட்டு ஒரு 4ஆவது நாள் போய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காய் முத்தி போயிருக்கும். நீ ரொம்ப லேட் அப்படின்னு நம்மளை முறைச்சி போகும் அந்த வெண்டிக்காய். இதே மாதிரி தான் உறவுகளும் காலங்களும் அந்தந்த நேரத்தில் பண்ணலைன்னா கண்டிப்பாக முத்தி போயிடும். வெண்டிக்காயெல்லாம் பறிச்சிட்டா அடுத்து நம்மளை தான் பறிப்பாளோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அந்த வெங்காயப்பூ. நான் அதுகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இப்போ கிடையாது, உன்னை இன்னொரு நாள் கூப்பிட்டு போய் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப காரசாரமாக சாப்பிடும்போது நம்ம நாக்கு ரொம்பவே கொண்டாட்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு நன்றி சொல்கிற விதமாக அப்படின்னு ஒரு சொட்டானும் போடும். அதே நேரத்தில் இந்த சவுண்டை ஒரு வார்னிங் அலாரமாகவும் எடுத்துக்கலாம். நிறைய காரம் கொடுத்துட்டப்பா, கொஞ்சமாக காரம் கம்மியாகவும் ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லாமல் சொல்லும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு கூட்டோ ஒரு தயிர் பச்சடியோ சாப்பிடும்போது நாக்குக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். அதுலேயும் அந்த வெண்டிக்காய் தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிடும்போது சுவை அல்லும். ரொம்பவே சுலபமான ரொம்ப ஆரோக்கியமான இந்த வெண்டிக்காய் தயிர் பச்சடியை செய்கிறதுக்கு முதல்ல வெண்டிக்காய் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வட்டமாக சின்னமாக நறுக்கி வச்சுக்கணும். சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கின வெண்டிக்காய் எல்லாத்தையும் போட்டு அதில் இருக்க அந்த வளவளப்பெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெண்டிக்காய் எல்லாமே வதங்கி நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நம்ம வதக்கின வெண்டிக்காய் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து தாளிப்புக்கு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, 2 வரமிளகா, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், அது கூட ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டிக்காய் வந்து 1 பங்குன்னா 2 பங்கு அளவுக்கு தயிரை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெண்டிக்காய், தயிர், நம்ம தாளிப்பு இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து இருக்க மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. அப்புறம் என்ன, நம்மளோட வெண்டிக்காய் தயிர் பச்சடி தயாராகிடுச்சு. காரசாரமான சாப்பாட்டோட நம்மளோட இந்த வெண்டிக்காய் தயிர் பச்சடி சேர்த்து கொடுங்க. உங்களோட நாக்கு மட்டும் இல்லை, உங்கள் வயிறும் உங்களுக்கு நன்றி சொல்லும். இந்த வெண்டிக்காய் தயிர் பச்சடியை நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்குங்க. இதே மாதிரி காணொலிக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.